ஆதி சபையில் இதை குறித்து அவர்கள் அறிவித்தார்களா, போதித்தார்? கடவுள் எப்படி மறிக்க முடியும்? கடவுள் எப்படி மனுஷனாக முடியும்? அது மரத்திலே தூக்கப்பட்டு எப்படி சபிக்கப்பட்டவராக எப்படி மறிக்க முடியும்? அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அப்படி தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. கிறிஸ்து பிரசங்கம் பண்ணப்படும் போது இப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போ பிரசங்கம் பண்ணும்போது அவரை எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? பின்னாடி இருந்தால் கொண்டு வந்தாங்க, அதாவது பழைய ஏற்பாடுலேருந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இங்கே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு புதிய ஏற்பாடு கொடுத்துட்டு முன்னாடி தான் பாருங்கள், பின்னாடி பார்க்க வேணாம். அதாவது வெளியில் படிக்கும் பொழுது அவங்க நல்ல புலமைத்துவமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய சபையினுடைய வேத சத்தியத்தில் படிக்கும் பொழுது எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் இருக்கிறாங்கன்ற பந்தி விசாரணைக்காரர்களாக அழைக்கப்பட்ட அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையிலே தேறினவர்களாக நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். இந்த ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் என்றால், ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் எப்படி ஒட்டுமொத்தமாக மாபெரும் வரலாறு நம்முடைய வேதாகமத்திலே 66 புத்தகங்களிலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை எப்படி இயேசுவானவர் வியாக்கியானம் பண்ணினார், எப்படி அப்போஸ்தலர்கள் இதை அறிவித்தார்கள், அறிவித்தது மட்டுமல்ல அப்போஸ்தலர்கள் எப்படி மற்ற சபைகளிலே போதித்தார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த வேத ஆராய்ச்சிக்கு வாழ்த்தி அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய வேதாகம புத்தகத்தையும் திறந்து வைத்து கொண்டு பார்ப்பீர்கள் என்றால் இது இன்னும் விளக்கமாக நாங்கள் சொல்கிறதெல்லாம் சரியா அல்லது இன்னும் அதிகமான கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதா என்று சொல்லி பார்க்க முடியும். இன்னும் குடும்பத்தோடு பார்ப்பீர்கள் என்றால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னீங்க, இதை ஆதி சபையில் இதை குறித்து அவர்கள் அறிவித்தார்களா, போதித்தார்களா என்று சொல்லி நீங்கள் சொன்ன ஏதோ சில கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் போகிறதுக்கு முன்னாடி. அடுத்தது இல்லை, ஆதி திருச்சபையில் இவ்வளோவா இது எக்ஸ்டென்சிவாக பேசுகிறதுக்கு காரணம் அவங்க அவங்களுக்கு எல்லாமே இது தெரியும். இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதிலிருந்து தான் அது கிறிஸ்துவானவர் தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்லப்பட்டிருக்கிறார். ஹி வாஸ் ப்ராஃபெட்டிக்கல் ஃபிகர். ஹி இஸ் ஆல்சோ ப்ராமிஸ்ட் ஃபிகர், ப்ராமிஸ்ட் பர்சன். ஸோ இவர் தான் இது அப்படின்றது தான் இயேசுவை அங்கே கொண்டு வந்தாங்க. அதான் அவங்களால அதை இணைக்க முடியாமல் இருந்துச்சு. என்னென்னா, ஒரு மேசியா வருவார்னு அவருக்கு தெரியும், தாவீதனுடைய வம்சத்தில் வருவார் அப்படின்னு அதுவும் தெரிஞ்சிருச்சு, அவர் அரசாளுவார் அந்த இதையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களால புரிந்து கொள்ள முடியாதது எதுவாக இருந்தது, அவங்களால கிரகிக்க முடியாதது, ஏற்றுக்கொள்ள முடியாதது, அது கிட்டத்தட்ட தேவ தூஷணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எது இருந்தது? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், தேவனுடைய குமாரன் அப்படிங்கறதான காரியம். ஒரு மனுஷன் அவர் மரிக்கலாம், அவர் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு காரியம். எப்படி கடவுள் எப்படி மரிக்க முடியும்? கடவுள் எப்படி மனுஷனாக முடியும்? அது மரத்திலே தூக்கப்பட்டு எப்படி சபிக்கப்பட்டவராக எப்படி மரிக்க முடியும்? அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அப்படி தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் ஒரு பெரிய ராஜாவாக வருவார், தாவீதனுடைய சிம்மாசனத்தை திரும்ப எடுத்து கட்டுவார், அதனுடைய இந்த விழுந்து போன கூடாரங்களை விஸ்தாரமாக்குவார். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். இன்னுமே மறுபடியும் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது. ரோமர் இருப்பார், என்னங்க இம்மார்டலாக இருப்பார். ஆமாம், அவர் சாவாமை உடையவராக இருப்பார், அவர் நிரந்தரமாக ஆட்சி செய்வார். இது கரங்களாலே தள்ளிவிடப்படாத ஒரு கல் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷகுமாரன் சொல்லி அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த டிவைன் ஃபிகர் அது முழுவதுமாக அவர் தெய்வமாக இருப்பார். அவர் மனுஷனாக வருவாருங்கிற கூட அவர் முழுவதுமாக தெய்வமாக இருப்பார். அப்படி தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களோட பெரிய அதிர்ச்சி என்ன, அதிர்ச்சின்னு சொல்ல முடியலை, வேத வசனத்தை ஒழுங்காக வாசிக்காதது அல்லது வியாக்கியானம் பண்ணாதது என்ன, அவர் மனுஷகுமாரனாக வருவார், அவர் பாடுபடுவார், அவர் மனுஷர்களுடைய இருதயங்களை திருப்புவார். அது அவங்களுக்கு தெரியல. அவருடைய வாழ்க்கையின் மூலமாக, அவர் எழுத்துக்களின் மூலமாக அல்ல, வாழ்க்கையின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவதன் மூலமாக இருதயங்களை மறுபடியுமாக திருப்புவார். மோசே சொல்லும் பொழுது என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வருவார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லிடுறாருங்க. என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு இந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்தேன், ஆனால் இன்னொருத்தர் வருவார், அவர் சொல்லுவதை நீங்கள் கேளுங்க, ஏன்னா நீங்கள் வழி விலகி போவீங்க. நம்ம இதை பார்க்கலாம், இதை இன்னும் பார்க்க வேண்டிய நீங்கள் சொல்கிற இன்னொரு பகுதியும் எடுக்கிறோம். அவங்களுக்கு ஒரு பகுதிக்கு, அதாவது இந்த முந்தைய
ஏற்பாடு படித்து அவர்கள் வியாக்கியானம் கேட்டவர்கள் அல்லது அதனுடைய சொற்பொழிவு கேட்டவர்கள் அல்லது அந்த கதைகளை கேட்டவர்களுக்கு இதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு இணைக்க கொஞ்சம் முடியுது. உடனே இந்த இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்து கொள்ள முடியுது. ஆனால் இதை ஒரு தலைமுறைக்கு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கு போதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இல்லை, கொர்நேலியுவுக்கு அவருங்க சுவிசேஷத்தை பேதுரு சொல்லும்போது கூட அவர் யோவான் ஸ்நானகன் காலம் முதல்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரியை சொல்றாரு. பின்பு தீர்க்கதரிசியில் எழுதப்பட்டது நிறைவேறுகிறதையும் அவர் அதை அங்க மென்ஷன் பண்றாரு. அப்போ கட்டாயம் பின்னால் அவர் உட்கார்ந்து தீர்க்கதரிசியில் என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, இப்போ முந்தைய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு அதை அவங்களுக்கு சொல்லி படிச்சு கொடுத்துருப்பாங்க, கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதோட கூட இந்த 17வது அதிகாரத்தில் பவுலடியார் இந்த அத்தேனே பட்டணத்தில் சொல்லும்போது அவர் இந்த கதையெல்லாம் சொல்லலை அப்படின்பாங்க. இந்த கதையெல்லாம் அவர் சொல்லலையே, அவர் வந்து நேரடியாக அறியப்படாத தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய புத்தகத்திலிருந்து அவங்களுடைய பழக்க வழக்கத்திலிருந்து தான் பேசுவார் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாலே அவர் ஒவ்வொருத்தரையாக பார்த்து சம்பாஷணை பண்ணும்போது கட்டாயம் பேசியிருப்பார். எல்லாத்தையும் முன்னாடி வந்து பேசியிருக்கார். நிறைய பேர் அவங்க பார்க்கும்போது சொல்கிறாங்க, இவன் இயேசுவையும் இயேசு என்ற ஆண் கடவுளையும் உயிர்த்தெழுதல் என்ற பெண் கடவுளையும் இன்னொரு தேவதையை 2 தேவதையை குறித்து பேசி கொண்டு இருக்கிறான் அந்த வாயாடி. அப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு சுவிசேஷம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, இது எப்படி வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பின்பதாக அவர் என்ன சொல்கிறார், ஒரு நாளை நியமித்திருக்கிறார், அந்த நாளில் அவர் நியாயம் தீர்ப்பார், அது இயேசு என்று சொன்னபோது அவங்களால ஒற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் சுவிசேஷத்தில் அவங்க சொல்லியிருக்கணும், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், வேத வாக்கியங்களின்படி அவர் வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழுந்தார், அவர் நிச்சயமாக எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருந்திருக்கணும். ஆனால் இந்த நம்ம சொல்கிற மாதிரி எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லியிருப்பார்களா என்றால், ஒருவேளை அந்த நேரத்தில் சொல்லியிருக்காவிட்டாலும் எப்பொழுது சொல்லியிருப்பார்கள்னா சபையிலே அவர்களுக்கு இதை குறித்து போதித்திருப்பார்கள். எனவே தான் அந்த சபையில் ஒவ்வொரு முறையும் அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தி விட்டிருப்பார்கள். கலாத்தியர் நிருபத்திலேயே அவர் வந்து ஆபிரகாமை குறித்தும் ஆகாரை குறித்தும் அதுக்கு சாராயை குறித்தும் தீர்க்க தரிசன வசனங்களை குறித்தும் அதோடு கூட நியாயப்பிரமாணத்தை குறித்தும் இதெல்லாம் அவருக்கு எழுதும்போது சொல்கிறார். இது 49வது வருஷத்தில் எழுதப்பட்டிருந்தது. 47வது வருஷத்தில் அந்த இடத்துலலாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த இந்த 13வது அதிகாரம் அந்த பகுதியில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்குது. இப்பொழுது அந்த பகுதிக்கு பவுலடியார் கடிதத்தை எழுதுகிறார். கடிதத்தை எழுதும்போது கிட்டத்தட்ட 47லேருந்து ஒரு 49 2.5 வருஷத்துக்குள்ளாக அவங்களுக்கு இந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த மாபெரும் சரித்திரம் தெரிந்திருக்கிறது. கொரிந்தியர் புத்தகத்தில் அதிகமாக அவர் பழைய ஏற்பாட்டிலேருந்து எழுதுகிறார். மோசேயனுடைய நாட்களிலே வனாந்தரத்தில் அழிந்து போனது போல நீங்கள் அழியாதிருங்கள், அவர் விபச்சாரம் பண்ணினது போல நீங்கள் செய்யாதிருங்கள், அவர்கள் அந்நிய தேவதைகளை செய்தது போல நீங்கள் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது. அது எப்படின்னா 51வது வருஷத்தில் அந்த கொரிந்து பட்டணத்தில் அவர் சபையை நிறுவுகிறார். முதலாவது நிருபத்தை 53வது வருஷத்தில் எழுதுகிறார். 2 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு இவ்வளவு கதையும் தெரிஞ்சிருக்கு. ஆக முன்பதாக எங்கெல்லாம் சுவிசேஷத்தை அவர்கள் இந்த சினகாக் அதாவது ஜெப ஆலயத்தில் அவர்கள் அறிவித்தார்களோ அங்கெல்லாம் முந்தைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. அதில் வந்தவங்களாம் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க, யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள், அடுத்தது தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், அந்த காட்ஃபியரர், அதோடு கூட அநேக யூதர்களும் வந்திருக்கிறார்கள். அப்போ இவங்க எல்லாருக்குமே இது போதிக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா முந்தைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து அவங்கள போதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா, இப்போ இந்த முந்தைய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய எத்தனை புத்தகம் 39 புத்தகத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க நம்ம வாலிப பிள்ளைகள். இது இவ்வளோ பெரிய புத்தகம் தானே, புதிய ஏற்பாட்டு மட்டும் கொடுத்தா போதாது, இந்த இவ்வளோ பெருசு தானே, ஒரு சங்கீதம் ஒரு அதையும் சேர்த்து கொடுத்துருவோம், இல்லை ஒரு நீதிமொழிகள் இவ்வளோ கொடுத்துட்டா போதாது, இவ்வளோதானே இப்போ கொடுக்குறாங்க. நிறைய சில இடங்கள்ல பழைய ஏற்பாடு அதாவது முந்தின ஏற்பாடை வாசிக்கிறதே கிடையாது. நிறைய பேர் அதை வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி. ஆமாம், இப்போ நம்ம சுவிசேஷமாக சொல்லணும்னா யோவான் சுவிசேஷத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிடணும், அவ்வளோதான். அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரிஞ்சிக்க முடியாது. பழைய ஏற்பாடு வந்து புரிஞ்சுக்கனால புதிய ஏற்பாடை நீங்கள் வாசிங்க. ஆமாம், இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் இப்போது ஒரு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. என்னென்னா, புறஜாதிகளுக்கு போய் கிறிஸ்துவை ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ணாங்க. கிறிஸ்து பிரசங்கம் பண்ணப்படும் போது இப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போ பிரசங்கம் பண்ணும்போது அவரை வந்து எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, பின்னாடி இருந்தால் கொண்டு வந்தாங்க, அதாவது பழைய ஏற்பாடுலேருந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இங்கே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு புதிய ஏற்பாடை கொடுத்துட்டு முன்னாடி தான் பாருங்கள், பின்னாடி பார்க்க வேணாம். பின்னாடி இது பழைய ஏற்பாட்டை பற்றி பேசுகிறதே இல்லை. ஆமாம், அவர் எங்கேருந்து வந்தார், என்ன ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கு,
இவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத இன்றைக்கி த சர்ச் மிஸ் பண்ணிட்டோம். அதாவது நியூ டெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு முன்னாடி வாசிங்க, முன்னாடி வரதை பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி என்ன செய்வார்னு பாருங்கள். நியூ டெஸ்ட்மெண்ட் முழுசாக கிடையாது, யோவான் எழுதின சுவிசேஷம் மட்டும் கொடுப்போம். அதுக்கு பின்னாடியாக நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் டிக்கடி, இவ்வளோ தான் நம்ம கொடுக்குறோம். என்னுடைய ஃபோன் நம்பர் இல்லை, நான் நான் என்னை தயவுசெய்து கான்டாக்ட் பண்ணவும். நம்ம நினச்சிட்டோம் அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை படிச்சுட்டா எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு, இல்லைன்னு ஒட்டுமொத்தமாக நான் சொல்லலை. முழுமையாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை, அல்லது எங்கேயாவது அவங்க போய் சபையில் இருந்து அவங்க சுவிசேஷத்தை படிச்சிருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 4 இடங்களிலே அவர்கள் அறிவித்த சுவிசேஷத்தை, 4 பேரும் அறிவித்த சுவிசேஷத்தை, அல்லது 3 பேர் அறிவித்த 4 இடங்களிலே உள்ள சுவிசேஷத்தை அவர்கள் எப்படி சொன்னார்கள்னு சொல்லி ஒரு ஒப்பீடு பண்ண பாரோம். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 41வது வசனத்தில் ஒரு கையை வச்சுக்கிங்க, ஒரு 5 விரலை வேணும் உனக்கு. அதுக்கு அடுத்ததாக 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் அதில் ஒரு விரலை வச்சுக்கிங்க. அப்புறம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் அங்கே ஒரு விரல். பின்பு 13வது அதிகாரம் 13வது வசனத்தில் அந்த 13வது அதிகாரம் அங்கே ஒரு பகுதியை வச்சுங்க, அப்படி கைக்குள்ளே வச்சுங்க. அதுக்கு மேலே நான் 5 விரலுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன், இல்லை பக்கத்தில் உள்ள விரல் எடுக்க முடியாது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, எங்கே இருந்து இவர்கள் மூவரும், அதாவது பேதுருவும் 2 இடத்துலையும், ஸ்தேவானும் பவுலும் எங்கேருந்து அவர்கள் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார்கள், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, வரிசையாக சொல்லுங்களேன். இப்போ இப்படி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஆளும் யாராவது ஒவ்வொரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் 5 பேர் இருப்பீங்க, 2 பேர் மற்றபடி பேச மாட்டீங்க, நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, எப்படியோ நீங்கள் வருது. எங்கேருந்து தொடங்குகிறார்கள்? இப்போ பேதுரு 2வது அதிகாரத்தில் எங்கேருந்து தொடங்குறாரு? எங்கேருந்து தொடங்கினார்? யூதர்களே எருசலேமில் வாசம் பண்ண, யூதர்களேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக வேற எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? இன்னும் தீர்க்கமாக யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலேருந்து ஆரம்பிக்கிறாரு இல்லையா? யோவேல் புத்தகத்திலேருந்து ஆரம்பிக்கிறாரு. யூதர்களே எருசலேமிலே வாசம் பண்ணும் ஜனங்களே அப்படின்னு யோவேல் தீர்க்கதரிசனம் ஆரம்பிக்கிறார். சரி, 3வது அதிகாரம் எதுலேருந்து ஆரம்பிக்கிறாரு? முந்தைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள். அப்புறம் ஸ்தேவான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? இஸ்ரவேலரே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு வேற எங்கேருந்துலாம் ஆரம்பிக்கிறாரு? ஆபிரகாம் ஆரம்பிக்கிறாரு. அதோடு கூட இன்னொன்று செய்கிறாரு. என்ன கொண்டு வர்றாரு? ஏதோ ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தை சொல்கிறாரு, வாக்குத்தத்தம், உடன்படிக்கை இல்லை. அதுக்கு அடுத்ததாக நம்ம 13வது அதிகாரத்தில் பார்ப்போம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? இஸ்ரவேலரே தேவனுக்கு பயந்து நடக்கிற ஜனங்களே, பிதாக்களிலிருந்து, முற்பிதாக்களிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க? முற்பிதாக்கள். இன்னும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா ஆபிரகாம்லேருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க இல்லை, இந்த 4 இடத்துலையும். சரி, முந்தைய ஏற்பாட்டுடைய எந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த ஹேப்பனிங்ஸ், ஏதாவது எந்தெந்த இடத்துல இருந்தால் அந்த என்னென்ன நிகழ்வுகள்லாம் சொல்லுகிறோம்? நிகழ்வுகள்னால் என்ன நடந்தது, நடப்புகள் என்ன, எந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்ல வர்றாங்க? ஓகே, முதலாவது நம்ம பார்ப்போம். 2வது அதிகாரத்தில் எந்த நிகழ்ச்சியை சொல்கிறாங்க? யோவேலுடைய சொல்லப்பட்ட நிகழ்ச்சியை சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக தாவீதுனுடைய தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறுதல் குறித்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தங்க வேற யாராவது? நீங்கள் 3வது அதிகாரத்தில் சொல்லுங்க, மோசேனுடைய முன்னறிவிப்பை பற்றி சொல்கிறாங்க. வேற சாமுவேல் தீர்க்கதரிசனத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் ஆபிரகாம், அதாவது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இந்த ஆபிரகாமோட உள்ள உடன்படிக்கை திரும்ப கொண்டு வர்றாங்க. ஓகே, இன்னொருத்தங்க வேற யாராவது? ஆபிரகாமுடைய அழைப்பு, அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்,